இந்த நேரத்தில் இந்த பழைய உலகத்தில் சர்வதேச குழப்பங்கள் இருக்குது இல்லையா? நிறைய நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த எல்லா குழப்பங்களும் ஒரேடியாக முடிய போகுது. அதனால் இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, முடிய போதும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, பிறகு ஏன் கவலைப்படணும்? ஸோ அதனால் இதை பொருட்படுத்தாதீங்க. இன்றைக்கி எந்த ஒரு குழப்பமும் இல்லாத உலகம் வரப்போகுது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய உலகமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி தான். அதனால் இதன் மீது பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லோருக்கும் சொல்லுங்கள். ஒருவேளை பற்று இருந்துச்சு, இதயம் தூய்மையாக இல்லை அப்படின்னா அளவற்ற குஷியும் இருக்காது. சூப்பர் இல்லையா? இந்த பழைய உலகத்தில் பற்று இருந்தாலே இதயம் தூய்மையாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ இதயம் தூய்மையாக இல்லைன்னா அளவற்ற குஷி இருக்காது. ஸோ இதயத்தில் இந்த பழைய உலகம் சம்மந்தப்பட்ட எதுவுமே புத்தியில் இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு ஏராளமான ஞான செல்வத்தின் பொக்கிஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஞான செல்வத்தின் பொக்கிஷம் இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்தூல பொக்கிஷம் கிடைக்க போகுது. அதனால் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய இதயம் தூய்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் மற்றவங்களையும் தூய்மையாக்குவீங்க. யோகத்தின் நிலை மூலமாக தான் இதயம் தூய்மையாகும், யோக பலத்தின் மூலமாக. ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகியாக ஆகிறதுக்கும் ஆர்வம் இருக்கணும், மற்றவர்களை யோகியாக ஆக்கிறதுக்கும் ஆர்வம் இருக்கணும். ஸோ யோகினால எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட நிலை இல்லையா? ஒருவேளை தேகத்தின் மேலே உங்களுக்கு பற்று இருக்குது, தேக அபிமானம் இருக்குதுன்னா நம்ம நிலை ரொம்ப ரொம்ப பக்குவப்படாமல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற சமசப்பர் இல்லையா? ஸோ தேகி அபிமானி, அதாவது ஆத்ம உணர்வுடைய குழந்தைங்க தான் உண்மையான வைரமாகறாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யுங்க. இல்லை, ஆத்ம உணர்வில் இருக்கிறது தான் உண்மையான வைரம்ன்ற. இப்போ நான் வைரம் போன்ற பிறவினால என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான பயிற்சி முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பார்த்ததற்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு சமமாக நாமளும் நிராகங்காரியாகி ரொம்ப அன்போடு எல்லோருக்கும் சேவை செய்யணும். ஸ்ரீமத் படி நடக்கணும். உங்களுடைய மன வழிப்படி நடந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே அழிச்சிக்கக்கூடாது. சங்கம யுகத்தில் பாபா மூலமாக கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சியின் சத்துணவை சாப்பிட்டுக்கிட்டும் மற்றவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியின் சத்துணவை ஊட்டிக்கிட்டும் இருக்கணும். அதாவது இந்த ஞானத்தை. அதனால் இதை தவிர மற்ற விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையோட, கம்பீரத்தன்மையோட, அறிவோட பாபாவை நினைவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வைரம் மாதிரி ஆக்கிக்கணும் இல்லையா? பொறுமை வேணும் பாபாவுடைய நினைவு நிரந்தரமாக இருக்கிறதுக்கு இல்லையா? வெளி உலக கவர்ச்சி பிடிச்சி இழுக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் பாபாவை மட்டும்தான் பிடிப்பேன்ற கம்பீரத்தன்மை இருக்கணும். அப்புறம் அறிவு இல்லையா? பாபாவை நினச்சா சொர்க்கலோக பதவி, பாபா விட்டால் படு பாதாளத்தில் போய் விழுந்துடும். அப்போ அறிவோடு இருக்கிறவங்க பாபாவை தான் நினைவு செய்வாங்க. நினைவு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை வைரம் மாதிரி ஆக்கிக்கணும். வரதானம், ஆசைகளை ஆசையற்றவராக மாற்றக்கூடிய சக்தி ஸ்வரூப ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சக்தி ஸ்வரூபம் ஆகிறதுக்கு பற்றிலிருந்து பற்றற்றவராக பரிவர்த்தனை செய்யுங்க. இந்த பற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சக்தி ஸ்வரூபம். இந்த உலகத்தின் எந்த கவர்ச்சியின் மீதும் பற்று இல்லாமல் இருக்கணும்.
ஈர்ப்பு இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுதான் பற்றற்றவர் ஆகிறது. அதுக்கு பேர் தான் சக்தி ஸ்வரூபம். இல்லையா, ஒரு விஷயம் பிடிச்சி இழுக்குது, அதை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு நீங்கள் பாட்டுக்கு போகிறதுக்கு பேர் தான் சக்தி ஸ்வரூபம். அப்படி பற்றற்றவர் ஆக்குங்க. இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய அல்பகால சந்தோஷத்துக்காக சொர்க்கத்தை இழந்துடக்கூடாது. அது அடிக்கடி குரானில் அந்த எச்சரிக்கை இருக்கும். உங்களுடைய தேக சம்பந்தங்களில் ஏதாவது ஒரு பதார்த்தத்தில் ஆசை இருந்தால் மாயா கூடவே வந்துடும். அப்புறம் சக்தி ஸ்வரூபமும் ஆக விடாது. அதனால் எதன் மீதும் ஆசை இல்லாமல் இருக்கணும். உங்கள் தேகத்தின் மீதும் சரி, தேக சம்பந்தத்திலும் சரி, வேறு எந்த விஷயத்திலும் சரி, ஆசை இருந்தால் சக்தி ஸ்வரூபம் ஆக முடியாது, மாயா வந்துடும். அதனால் முதல்ல ஆசையற்றவராக ஆகுங்க. அப்போ தான் உங்களால் மாயாவின் தடைகளை வெல்ல முடியும். ஆசையற்றவராக ஆகிறது தான் தைரியம், கம்பீரத்தன்மை. ஸோ தடைகள் வரும்போதெல்லாம் ஐயோ வந்துடுச்சேன்னு புலம்புறதுக்கு பதிலாக, பயப்படுறதுக்கு பதிலாக சக்தி ஸ்வரூபத்தை தாரணை பண்ணுங்க. அப்போ தான் தடைகளை வென்றவர் ஆவீங்க. இல்லை, ஸோ இங்கே தடைன்றதே ஆசை தான். இப்போ ஆசையற்றவர் ஆகிட்டிங்கன்னா தடையற்றவர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகன்: கருணை நிரம்பியவராகவும் ஆசையற்றவராகவும் பற்றற்றவராகவும் இருங்க. ஆசையுடையவராக இருக்கக்கூடாது. ஸோ மாதேஸ்வரி மம்மாவுடைய நிலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். வாழ்க்கையின் நம்பிக்கை நிறைவு பெறுவதற்கான அழகான நேரம் இந்த சங்கமயுகம். ஸோ எல்லா ஆத்மாக்களுக்குமே நமக்கு நிரந்தர சுகமும் அமைதியும் எப்படா கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஆசை இருந்தது. இல்லை, வெகு காலமாக இருந்தது. அதில் துக்கமே இல்லாமல் வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும். ஸோ பல ஜென்மங்களாக இந்த ஆசை இருந்துச்சு. அது எப்போவாச்சும் நிறைவேறும் தானே. இதுதான் நம்முடைய கடைசி பிறவி, அது கடைசியிலும் கடைசி நேரம். அதனால் நான் இப்போ சின்ன பையன் தானே அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சுகம் வேணும் தானே, அடையணும் தானே. அதுக்கு என்ன பண்ணணும்னா, துக்கம் எதனால் கிடைக்குது அதை பற்றி ஞானம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதில் நாம் விலக முடியும். எதனால் துக்கம் கிடைக்குது? 5 விகாரங்களில் சிக்கினதுனால கர்ம பந்தனம் வருது. அதனால தான் துக்கம் வருது. கர்ம பந்தனத்தினால தான் துக்கம் வருது. காமத்தினாலையும் கர்ம பந்தனம் உருவாகுது, கோபத்தினாலையும் கர்ம பந்தனம், பற்றுனாலேயும் பேராசைனாலேயும் அகங்காரத்தினாலேயும் கர்ம பந்தனம். நம்மளை தூங்க விடாமல் பார்த்துக்கும் இந்த பந்தனம். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஏதோ விகாரத்தில் சிக்கிட்டோம் அப்படின்ட்டு. நம்ம நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கர்ம பந்தனத்தை எல்லாம் பாபாவுடைய நினைவுன்ற அக்னி மூலமாக சாம்பலாக்கணும் அப்படிங்கிற ஞானம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. பாபா நினைவுலேருந்து எல்லாத்தையும் மறக்கணும். இதுதான் கர்ம பந்தனத்திலேருந்து விடுபடுறதுக்கான ஈஸியான வழி. ஸோ இதுக்காக இந்த சர்வசக்திவான் பாபாவை நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சென்றாலும் மூச்சுக்கு மூச்சு நினைவு செய்யுங்கன்றாங்க மாமா. நிரந்தரமாக நினைவு செய்யுங்கன்றத விட மூச்சுக்கு மூச்சு, இல்லை மூச்சு சாதாரண சுவாசம் நடக்குது, அந்த மாதிரி சுவாசத்துக்கு சுவாசம் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த உபாயத்தை பரமாத்மாவே கொடுத்து உதவி பண்ணுறார். ஆனால் இதில் முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். வழி தான் அவர் காட்ட முடியும்.
நமக்கு அப்பா டீச்சர் சத்குரு ரூபத்தில் வந்து ஆஸ்தி கொடுக்குறார். ஸோ முதல்ல பாபாவுடையவராக ஆகிறோம், அதாவது பாபாவுடைய குழந்தை ஆகிறோம். பிறகு ஆசிரியர்கிட்ட படிக்கணும் முரளியை. அந்த படிப்பின் மூலமாக தான் நமக்கு பல ஜென்மத்துக்கான சுகத்தின் பிராப்தி அமையுது. அதாவது முயற்சிக்கேற்ப ஜீவன் முக்தியில் பதவி கிடைக்குது சொர்க்கத்தில். குருவின் ரூபத்தில் நம்மளை தூய்மையாக்கி முக்தி கொடுக்கிறார். ஸோ இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். ஏன்னா பழைய கணக்கெல்லாம் முடிச்சுட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் இது. புது வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான நேரம் கரெக்டாக சொல்லணுன்னா. ஸோ பழைய கணக்கையும் முடிக்கணும், புது வாழ்க்கையும் ஆரம்பிக்கணும். அதுக்காக சம்பாத்தியம் பண்ணணும், ஆன்மீக வருமானம். ஸோ அதனால் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சு உங்கள் ஆத்மாவை தூய்மையாக்குக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையான பதிவுகள் நிரம்பும் உங்கள் ஆத்மாவில். அதுதான் முழு கல்பத்திலையும் உங்கள் கூடவே வரும் இல்லை. இப்போ அந்த தெய்வீக குணத்தை நிரப்பிக்கிறது தான் முழு கல்பமும் உங்கள் கூடவே வரும். அதனால் இந்த நேரத்தின் சம்பாத்தியத்தை பொறுத்து தான் முழு கல்பமும் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சிருஷ்டியின் முதலிடை கிடைப்பற்ற ஞானம் கிடைக்கிது. ஸோ ஆரம்பத்தில் நம்ம தான் தேவதையாக இருந்தோம், மீண்டும் அதே தேவதையாக ஆகணும். நமக்கு மட்டும்தான் இப்போ ஏறும் கலை. ஸோ தேவதையாகி சத்தியுகத்தில் போய் நம்ம பிராப்தியை அனுபவிப்போம், பலனை அனுபவிப்போம். அங்கே தேவதைகளுக்கு வந்து நம்ம போக போக விகாரத்தில் விழுந்துடுவோம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா சுகம் அனுபவித்த பிறகு நம்ம கீழே விழுந்துடுவோம், துக்கத்தை அனுபவிப்போம் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா விழப்போகிறோன்ற கவலையில் சுகத்தை கூட முழுசாக அனுபவிக்க முடியாமல் போயிடுவீங்க. அதனால தான் அங்கே அது தெரியாது. மனிதர்கள் எப்போவுமே ஏறுவதற்கான முயற்சி தான் செய்கிறாங்க, இல்லை சுகமாக இருக்கணுன்றதுக்காக சம்பாதிக்கிறாங்க. அதுதான் நியமமாக இருக்குது. அதில் வயதான காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு இளமை காலத்தில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நாடகத்தில் பாதி பாதி பாகம் இருக்குது. சுகத்தின் பாகம் பாதி, துக்கத்தின் பாகம் பாதி. ஸோ இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ சுகத்தின் முறை வரும் பொழுது அந்த சுகத்தை அடையிறதுக்கான முயற்சி செய்யக்கூடிய நேரம் வரும் பொழுது முயற்சி செய்து சுகத்தை அடையணும். இதுதான் முயற்சியுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட நேரம் இது. ஏன்னா ஒரு நடிகருடைய வேலை முழு சிறப்போடு தன்னுடைய பாகத்தை நடிக்கணும். பார்க்குறவங்க ஆஹா ஆஹான்னு பாராட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கதாநாயகி பாகம் தேவதைகளுக்கு கிடைச்சிருக்குது, தேவதை ஆத்மாக்களுக்கு. அதனால தான் உங்களை ஹீரோயினாக நினைங்கன்னு சொல்லுவார். சாதாரணமாக நினைக்காதீங்க. ஸோ அந்த தேவதைகளுடைய நினைவார்த்த சித்திரங்களுக்கும் மகிமை பாடல் பாடுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஸோ தேவதைகளுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, நிர்விகார இல்லறத்தில் இருந்து தாமரை மலர் மாதிரி நிலையை அமைக்கிறாங்க. இதுதான் தேவதைகளுடைய சிறப்பு. விகாரமே கிடையாது, நிர்விகாரியாக இருக்கிறாங்க. இந்த சிறப்பை மறக்கிறதுனால தான் பாரதத்துக்கு இந்த மாதிரி துர்கதி ஏற்பட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் சத்கதியை ஏற்படுத்துறதுக்காகத்தான் பரமாத்மா வந்திருக்கிறார். ஸோ அதனால் அவருடைய கையை பிடிச்சிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைன்ற படகு கலியுக கரையை விட்டு கடந்து போயிடும். ஸோ அவர் கையை பிடிக்கிறதுன்னு அர்த்தம் பாபாவுடைய வழிபடி நடக்கிறது, குறிப்பாக பாபா நினைவிலே நிரந்தரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நல்லது. அவிக்தேஸ்வரா அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு
சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். நான் சங்கமயுக பிராமணன். இந்த வீணான சங்கல்பம், தூய்மையற்ற சமஸ்காரம்லாம் கீழானவர்களுடைய சொரூபம். பிராமணனுடைய சொரூபம் கிடையாது. நான் பிராமணன். அதனால் இந்த அழுக்கான பாபாவுடைய நினைவே இல்லாமல் இருக்கிற சமஸ்காரம் பிராமணர்களுடையது கிடையாது. அது கீழான தன்மையுடையவர்களது அப்படின்னு அனுபவம் ஆகும். அனுபவம் ஆகணும். அதை விட்டுட்டு தூய்மையற்று இருக்கிறது, பாபா நினைவே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் என்னுடைய சமஸ்காரம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாயின் வசமாகி குழப்பம் அடைவீங்க. ஸோ அதனால் அது உங்களது கிடையாது, கீழானவர்களுடையது. பிராமணனுடைய சமஸ்காரம் நிரந்தர நினைவில் இருக்கிறது, தூய்மையான சங்கல்பத்தை உருவாக்குறது மட்டும்தான் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிச்சுன்னா மாயின் வசமாக மாட்டீங்க. அதனால் குழம்பவும் மாட்டீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.